எப்பவுமே சனி பயிற்சியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஏன்னா நான் ரொம்பலாம் இப்படி பேசி முடிக்க வேணும். மிதுனராசிக்காரர்களாம் டேட்டா கொடுத்துட்டு அப்பதான் ஓகே மேடம் ரைட் 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 பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். ஏன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த மிதுனராசி. அப்போ கால்குலேட்டிவ் மைண்ட், பிளானிங் மைண்ட், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத கிளியரா திட்டமிடக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் யாருக்கு அப்படின்னா அது மிதுனம் தான். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி அது மாதிரி இந்த தடவை இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங்க எடுக்க ரெடி ஆயிட்டாரு சனி. ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பாரு, இல்ல எடுக்காத சில பேருக்கு எடுக்க ரெடிவா இருப்பாரு. உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் நல்லவை பண்ணுவீங்களோ கெட்டவை பண்ணீங்களோ அதன் அடிப்படையில் பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இதுதான் முதல் விஷயம். அதை தாண்டியும் வேலை அப்படின்ற இடத்துல இருந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறப்போகுது. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வைக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல குருவிட இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் போது ஏன் திரும்ப அந்த இடத்துல குருவை கொண்டு வரீங்க, சனி பயிற்சி தானே அப்படின்னா எஸ். ஆனா சனி தனியா இது வரைக்கும் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப குருவோட பார்வைக்குள் வரக்கூடிய இந்த சனி முழு சுகத்துவமாகி குருவையை சேர்த்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கு. குரு வீட்டுலதான் இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காரு. அப்புறம் எப்படி சொல்லுங்க? ஏன்னாதான் ஒருத்தருக்கு மனசுல கெட்டது பண்ணணும்னு சனி சீச்சி அப்படிலாம் இல்ல. ரொம்ப ஸ்வீட். அவர் என்ன கொஞ்சம் அடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்குற ஆள் இருந்தா தானே வாழ்க்கைன்ற அனுபவத்தை கத்துக்க முடியும் இல்லையா? அதுல கொஞ்சம் அனுபவ பாடத்தை நிறைய கொடுக்க போறாரு. யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, யாரு முதுகுல குத்துவா, யாரு துரோகம் பண்ணுவா அப்படின்ற மாதிரியான மிகச்சரியான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறதா ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நடக்கும். சில பேருக்கு பணத்தால் நடக்கும், சில பேருக்கு உறவுகளால் நடக்கும், சில பேருக்கு துரோகத்தால் நடக்கும். ஆனா யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும்ல. சோ என்ன ஆரம்பிக்கும் போதே பயமுறுத்துறீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்வார். எனக்கு தெரிஞ்சு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை சனி பார்க்கறது விரயங்கள் கம்மியாக போகுது. பெருசா நெகட்டிவா ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக சில அப் அண்ட் டவுன்ஸ் இந்த சனி கொடுக்க போற. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு தாறுமாறா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் 2027 முதல் ஒரு 5 மாதங்கள், அதுக்கப்புறம் எகைன் தனி பயிற்சியாகி திருக்கணிதப்படி ஆல்மோஸ்ட் மேஷ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு. பட் ஸ்டில் 2026 வருஷம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், நினைச்ச வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் போயிட்டு வரதுக்கான சில சினாரியோ உருவாக்குறதுன்ற மாதிரியான சில அமைப்புக்குள் உந்தப்படுவீர்கள். நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10ஆம் இடமே சொந்த தொழில் தான் இண்டிகேட் பண்ணும். திடீர்னு ஒரு இது வரைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது, திடீர்னு ஒரு இன்கம் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்றது, ஆன்லைன்ல ஏதாவது ட்ரேடிங் பண்றது, இ-காமர்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்றது, இதெல்லாம் இயங்கும். இதுல யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. சனியுடைய பார்வை அப்படின்றது என்னதான் ஆல்மோஸ்ட் 12ஆம் இடத்துல விழுகுது. இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய டைரக்டான 5ஆம் இடத்துல விழுகுது. இந்த அமைப்பெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை. சனியுடைய அமைப்பு அப்படின்றது இந்த தடவை 12ஆம் இடத்துக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு இருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்துல கவனமா இருக்கணும். நிறைய உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த தடவை கொஞ்சம் லைட்டா போராட வைப்பாரு. ஆனா உங்களுக்கு தான் வெற்றி. எப்பயுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்ற ஒரு பழமொழி இருக்கு. ரொம்ப சோதிச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாரு. மத்தவங்க டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அந்த திசையில பிடிவாங்க. ஆனா சனி அப்படி இல்லை, கொடுத்தாருன்னா ஒரு தலைமுறைக்கு தலைமுறையா இருக்கிற மாதிரியான சொத்துக்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு கொஞ்சம் போராட்டம் வரும். எப்பயுமே ஒரு நல்ல வலுவான வஜ்ரமா இருக்கக்கூடிய மரம் ஒரு நாள்ல பூத்துருமா? டேக் சம் டைம். மூங்கில் வளர்றதுக்கு 5 வருஷம் ஆகும், அதுதான் புல்லாங்குழலாம் மாறும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் சனி சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் சோதனையே சாதனையாக்குவார். இந்த மிதுன ராசிக்காரருக்கு உங்களுடைய சோதனை எல்லாம் சாதனையாகக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மூங்கில் மாதிரி கொஞ்சம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல சுய பரிசோதனை, திங்கிங், கொஞ்சம் மூட் ஸ்விங் அப்பப்போ எட்டி பார்க்கணும். என்ன பண்றது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்துல சில தடுமாற்றங்களும் சில தடம்புரல்களையும் கொண்டு கொடுக்கலாம். சுகஸ்தானம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதே மாதிரி வித்யாஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால நிறைய நம்மள காட்ட முடியாம, திறமை வெளிப்படுத்த முடியாம, வாய்ப்புகள் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபதி நடக்குதுன்ற பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாகவும்
கொஞ்சம் வந்து அடுத்தவர்களை நம்புற விஷயத்திலையும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறார். யாரு? மிஸ்டர் சனி. 4ஆம் இடம் அப்படின்றதெல்லாம் சொக்காதான். முடிஞ்ச அளவு கொஞ்சம் 2 விஷயம் இந்த தடவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒன்னா நல்லா இருக்கிற துணியை கிழிஞ்ச துணியெல்லாம் கொடுத்து ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. நல்லா இருக்கு ஆனா போட்டுக்க முடியல அப்படின்னா ஆர்ஃபனேஜ் கொண்டு போய் டொனேட் பண்ணிடுங்க. வெயிட்டை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பந்தாவான ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில போகாதீங்க. கொஞ்சம் பழைய உடைகளை உடுத்திக் கொள்ளுதல். உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். பழைய சாதத்தை சாப்பிடுங்க. இந்த தடவை சனியோட நெகட்டிவ்ல இருந்து வெளில வந்துருவீங்க. இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம். நான் சும்மா சொல்லல. சனி அப்படின்னாலே பழமைன்னு அர்த்தம். கொஞ்சம் அதுக்காக நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன். நிறைய பேருக்கு இந்த செகண்ட் ஹேண்டோட கனெக்ட் ஆகும். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா தேவை. ஒரே ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நான் சொல்ல வரும்போது, உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களையும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யூஸ்வலி மிதுனம் சொல்ல மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆறுமுகம் தான். இருந்தாலும் நம்மள தவிர ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேணுமா வேணாமன்றத இந்த தடவை சனி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவார். எப்படியோ நான் எதுக்கு வந்து கவலைப்பட்டுட்டு எல்லா வேலையும் சனி சப்பனே செய்வார் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் 4ஆம் இடம் இயங்க போகிறது. 4ஆம் இடம் சனியோட ஆக்டிவேஷனுக்குள்ள வருது. ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிளானட் இருக்கலாம், சில பேருக்கு பிளானட் இல்லாம கூட இருக்கலாம். பிளானட் இருந்தா அந்த கிரகத்தை சனி தூண்ட போறாரு. பிளானட் இல்லாட்டி அந்த வீட்டு ஓனரா வந்து சனியுடைய கண்ட்ரோலுக்குள் வரப்போகுது. அவ்வளவுதான், கிளியர், ரொம்ப சிம்பிள். அப்ப அந்த இடத்துல ஏதாவது பிளானட் இருக்கிற பட்சத்தில் அந்த அமைப்பில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது புதனா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருங்க. அங்க செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் கோர்ட்டு கேஸ், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. சில பேருக்கு பல்லு வலி வருது, பல்லு புடுங்கிறது, ரூட் கேனல் பண்றது, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எட்டி பார்க்கலாம். முதுகு தண்டுவடத்தில் சில பேருக்கு கொஞ்சம் சில சோதனைகளை கொடுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும்தான் ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 10ஆம் இடம் அழுக்க போகிறதுனால சில பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு கர்மா பண்றதுக்கான நேரத்தை உருவாக்கிடும். வீட்டுல ரொம்ப வயசான ஆள்கள் இருக்காங்க, தாத்தா ஒரு 80 வயசு 90 வயசு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கர்மா பண்றதுக்கான வாய்ப்புகளையும் அது எட்டி பார்க்கறதுக்கான விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அது நடக்குமா நடக்காதுன்றது உங்க சுயஜாதகம் சொல்ல போது. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கான திறமை வெளிப்படக்கூடிய, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, ஸ்டாண்டர்டோட நிற்கக்கூடிய, வாழ்க்கை மீதான அடுத்த லெவலுக்கு போவதற்கான வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாக மாறப்போகிறது. அதற்கு உங்க சுயம் என்கிற உங்களுடைய கான்பிடன்ட் வெளியில வந்து நிக்க போகுது. இது வரைக்கும் கால்குலேட்டிவா இருந்திருப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் ஒர்காலிக்கா மாற போறீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி வேலை பார்க்கலான்றத வேற யாரும் சொல்ல வேணாம், மிதுனம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மூளையாலேயே வந்து வேலை செய்யாட்கள் கொஞ்சம் உடலாலும் சேர்ந்து உழைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தடவை தப்பிச்சுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகளை சனி வந்து கொடுப்பாரு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பணம் ரொம்ப 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 கவனம். 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விரயத்தை இண்டிகேட் பண்ணுது. நியூ பிகினிங், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 12ஆம் இடம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துலயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற இடத்துலயும் சரி கொஞ்சம் கவனம். இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த தடவை முதல் 2026 எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. 2027 மிட்டு வரைக்கும் அந்த ஒரு 5 மாதங்கள் பண வரவுல ஏதோ ஒரு தேக்க நிலையை உருவாக்கலாம். அதனால அந்த நேரத்துல உடனே டென்ஷன் ஆயிட்டு உடனே இது பண்ணாதீங்க. சில பேருக்கு வீடை வித்து, ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். சொந்த வீடை விற்கிற 4ஆம் இடம்லாம் வீடு இல்லையா, சொந்த வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு போன 2025லயே ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான முகாந்திரங்களையும் லைட்டா காட்டும். அதனால இடத்தையோ வீடையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ வித்து சில விஷயத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. சோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுக்கு கர்ம சனி இயங்க போகிறது. சனியோட பேரே கர்மகாரகன் தான். உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தும் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண நல்லவே பேஸ் பண்ணி இந்த தடவை உங்களுக்காக லாக்கர்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனை பொக்கிஷம் சனி ஓபன் பண்ணி கொடுக்க போறாரு. அந்த லாக்கருக்குள்ள நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு யாமறியேன் பராபரமே. அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சனிக்குமான கனெக்டிவிட்டி. சோ எனக்கு தெரிஞ்சு குருவோட பார்வை கண்டிப்பாக நல்லதான் கொடுக்கும். மீனாட்சி நிறைய நல்லவையை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வழங்கட்டும். சோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 10ஆம் இடம் தான். தொழில் என்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுனா அது செம்மையா இருக்க போகுது. பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க. மிதுன ராசிக்கார பிள்ளைங்க படிப்புல வந்து தாறுமாறா இருக்க போறாங்க. நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. நீங்க 17-18 வயசு ஆனா கூட வேற ஊர்ல போயிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க. கடல் கடந்து போவதற்கான யோகம் இருக்கு. நல்ல கில்லியா இருப்பீங்க, பயங்கரமா சாஃப்ட்வேர் புலியா இருப்பீங்க. இந்த தடவை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கான அமைப்பு அதன் மூலமாக ஒரு நல்லவை தேடி வரும். யாருக்கு? மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு.
நிறைய பேருக்கு உடல் ரீதியாக ஒரு ஒரு இதுல போய் இயங்குவீங்க. திடீர்னு இல்லாம டென்னிஸ் கோச்சிங் போனேன், கிரிக்கெட் கோச்சிங் போனேன், திடீர்னு வந்து அங்க போனேன், இங்க போனேன்ற மாதிரி கொஞ்சம் கோச்சிங் சம்பந்தப்பட்ட 4ஆம் இடம் தான் சொன்னேன், சுயம் வெளிப்படக்கூடிய இடம்னு. வித்யாஸ்தானம், வித்தைகள் ஸ்தானம், அந்த ஸ்தானம் இயங்கும்போது கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சனி வழங்கியே தீர்வார். குழந்தைங்க சூப்பரா இருக்கு. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஃபேக்டரியை பிடிச்சிக்கோங்க, வெள்ளை துணியை வாங்கிக்கங்க. அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு வர சனியோட பார்வை இருக்கு. அதனால கொஞ்சம் மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. நம்ம இது வரைக்கும் பண்ணோம், அவங்க நம்மளுக்கு பண்ணலையேன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் வரும், அதை எட்டி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆர்டிபிஷியலா எல்லாரும் நடிக்கிறாங்களோ நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரியான தாட் வரும். இல்ல நம்ம அப்படி சில விஷயத்துல நடிச்சு சில பேரை வந்து கவர் பண்ண வேண்டிய சினாரியோ வந்துருச்சுன்ற மாதிரி யோசிப்போம். ஸோ அது வாழ்வேனா அப்படிதான், அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கவனம், பழகுற மனிதனிடம் ரொம்ப கவனம் இந்த டயத்துல. ஏன்னா கர்மா எப்படி இயங்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். 40 வயதுல இருந்து 60 இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தாறுமாறான டைம் பீரியட். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு பெருமை கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வேலை விட்டுட்டே நான் தனியா நிக்கிறேன், இனிமேல் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உங்களை நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. 4ஆம் இடம் முழுக்க போகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில சினாரியோவை நீங்க வந்து மேற்கொள்ள போறீங்க. 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சொந்த தொழில் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட். குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி 2026 வருஷம் மிதுன ராசிக்காரங்களை வேலை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார். அதனால அதை குறித்து பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடா தான் இருக்கு. யாருக்கு? இந்த வயது ஒத்தவருக்கு. 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுல? ஆரோக்கியத்துல, சுகஸ்தானத்துல சனியோட பார்வை. சோ அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சாப்பிடுற விஷயம் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. வாய் கண்ட்ரோல் தேவை. ஏன்னா அந்த பரம்பரை நோய் இண்டிகேட் பண்றதெல்லாம் நம்மளால தான். அதனால சில பேருக்கு பிபி சுகர் வராதவங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சோ ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. சோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். கூட்டி கழிச்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் நிகழ இருக்கக்கூடிய கர்மச்சனி உங்களோட கருமிகளை பயங்கரமா இயக்க போகுது. நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது. இருந்த கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. நல்லது பண்றதுக்கான நேரத்தை பிரபஞ்சம் வழங்கியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல தானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா நீர் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுலதான் சனி இருக்காரு. மேக்சிமம் ஏதாவது கோவில்ல, இல்ல உங்க குலதெய்வம் கோவில்ல, இல்ல துப்புரவு தொழிலாளர்களுக்கு, இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு, சர்வீஸ் ஓரியன்டா வேலை செய்யற ஆட்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தானம் பண்ணி பார்த்தாலே இந்த தடவை மிகச்சரியான யோகம் என்பது உங்களை தேடி வரும். அதே மாதிரி சாலையோரமா இருக்கிறவங்களுக்கு கருப்பு கலர் போர்வை வாங்கி கொடுங்க, கம்பளி வாங்கி கொடுங்க. நீங்க ஃபாரின்லாம் இருக்கீங்கன்னா ஏதாவது ஜாக்கெட் கிடைக்கும், அப்போ ஆர்ஃபனேஜுக்கு ஏதாவது ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுங்க. சொக்காதான் 4ஆம் இடம் சனியோட பார்வையில இருந்து நிப்பாட்டுறதுக்கு நல்ல காரகத்துவத்தான் சொல்றேன். இதை பண்ணுங்க. ரொம்ப 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 சிம்பிளா சில விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே எல்லா வீடியோலும் சொல்றதா, எவ்வளவு பெரிய கதவுக்கும் சின்ன சாவி தான். கதவு இவ்வளவு பெருசா இருக்குன்னு சாவியை பெருசா யாரும் பண்றது இல்லை. அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் மோர் தென் இனஃப். இதை மட்டும் பண்ணுங்க, ஆத்மார்த்தமா பண்ணுங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? முடிஞ்ச அளவுக்கு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். எங்க இருந்தாலும் சரி காலபைரவருடைய காயத்ரி தினம் கேட்டுட்டு போங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கான நல்லவையெல்லாம் அந்த பைரவினரால் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது.